ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குண்டலிகுமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்தஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். சிந்தூர அருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்ய மௌலி ஸ்புரத்தாராநாயகசேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனவக்ஷோருஹாம் பாணிभ्याम् अलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत् पराम् अम्बिकाम् अरुणां करुणातरङ्गिताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृतां मयूकैः अहमित्येव विभावये भवानीं ध्यायेत् पद्मासनस्तां विकसितवदनां पद्मपत्रायताक्षीं हेमाभां पीतवस्त्रां करकलितलसद्देमपद्मां वराङ्गीं सर्वालङ्कारयुक्तां सततमभयदां भक्तनम्रां भवानीं श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वसम्पत्प्रदात्रीं सकुङ्कुमविलेपनामलिकचुम्बिकस्तूरिकां समन्दहसितेक्षणां सशरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीम् अरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमभासुरां जपविधौ स्मरेदम्बिकाम्. தேவியினுடைய நிர்குணஸ்வரூபத்தை, அதனுடைய இயல்புகள், அதனுடைய வர்ணனைகளை நாம் இது வரைக்கும் பார்த்தோம். நிரீஸ்வரா வரைக்கும் இருக்கக்கூடிய நாமங்கள் 155 நாமங்கள்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பலன்களை சொல்லக்கூடியது அப்படிங்கிறத நாம் போன செஷன்லேயே சொன்னோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு 28 நாமங்கள் வரைக்கும் தேவியினுடைய உபாசனா பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய நாமங்கள். தேவி, ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தகுதியாக இருக்கணும்? அந்த தகுதியை நாம் வளர்த்துக்கிட்டு உபாசனை பண்ணி பலன்களை அடையணுமா, இல்லை அவளே நம்மளை சூஸ் பண்ணி நம்மளுடைய தகுதியை ஜாஸ்தி பண்ணி அவளே நமக்கு அனுகிரகம் பண்ணுவாளா? இதெல்லாம் நமக்கு இருக்கிற கேள்வி. இதில் பலன்கள், இப்போ இங்கே நாம் ஆரம்பிக்கிறது நீராகா அப்படிங்கிற நாமத்தில் ஆரம்பிக்குது. அதில் ஆரம்பித்து நீராகா ராகமதனி நிர்மதா மதநாசினி நிர்மமா மமதாஹந்திரி நிಶ್ಚಿಂತಾ நிரஹங்காரா நிர்மோகா மோகநாசினி நிர்மமா மமதாஹந்திரி நிஷ்பாபா பாபநாசினி நிஷ்க்ரோதா क्रोधशमनी निर्लोभा लोभनाशिनी निस्संशया संशयग्नि निर्भवा भवनाशिनी निर्विकल्पा निराबाधा निर्भेदा भेदनाशिनी निर्नाशा मृत्युमथनी निष्क्रिया निष्परिग्रहा வரைக்கும், நிஷ்பரிகிரஹா வரைக்கும் இருக்கக்கூடிய 28 நாமங்கள். நீராகாலிருந்து நிஷ்பரிகிரஹா வரைக்கும் இருக்கக்கூடிய நாமங்கள் பலனை சொல்லக்கூடிய நாமங்கள். பலஸ்ருதினா இது பலஸ்ருதியான, இது லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பலஸ்ருதி இல்லை. தேவியினுடைய உபாசனை நமக்குள்ள என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும், என்ன பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 28 நாமங்கள். இந்த என்ன பலன் இருக்கும் அப்படின்னா, நமக்கு பலன்னா நமக்கு எப்படி கேட்டு பழக்கம்? ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். பொதுவாக இந்த 3 தான் பலன்களில் சொல்லப்படுறது. ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். இதுதான் நமக்கு வேணும். இது இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ரா அதுலேருந்து உள்ளுக்குள்ளே நிறைய குழந்தைகள் வேணும், வசதி வேணும், இதெல்லாம் ஐஸ்வர்யத்தில் வந்துடும். இருந்தாலும் நமக்கு தனியாக பர்டிகுலராக வேணுங்கிறப்ப நம்ம அதை பர்டிகுலராக இதுக்கு மட்டும் என்ன, காசு நிறைய வரணும்னா என்ன ஸ்லோகம், இது மாதிரி நாம் கேட்குறோம். அந்த மாதிரி பலன்களை பற்றி இந்த 28 நாமங்களில் ஏதாவது சொல்லியிருக்கா அப்படின்னா,
அந்த மாதிரி பலன்களை பற்றி சொல்லலை. என்ன மாதிரியான பலன்களை பற்றி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, பொதுவாக நாம் நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து அப்படின்னு அபிராமப்பட்டர் சொல்கிறார். அபிராமப்பட்டர் தேவியினுடைய உபாசனையில் நிலைத்தவர். அவர் சொல்கிறார், நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக அப்படி, என்னையும் ஒரு ஆளுன்னு மதிச்சு நீ வந்தியே அப்படின்னு. அப்போது எதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க? மாணிக்கவாசக பெருமான்லேருந்து அப்பர் சுவாமிகள்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க, நான்லாம் ஒன்றுக்கும் இல்லை, நான் என்ன எளியேன், நான் நாயேன் அப்படி சொல்லிக்கிறாங்க. ஆதிசங்கர பகவத்பாதருடைய எவ்வளோ ஸ்லோகங்களை பார்த்தாலும் ஒன்றுமே இல்லாத எனக்கு, மூக்க பஞ்சசத்தியில் பார்க்குறோம், ஒன்றுமே இல்லாத எனக்கு கூட, என்னையும் கூட அப்படின்னு ஏன் இப்படியே எல்லாரும் பாடியிருக்காங்க? நமக்கு எப்போவாவது அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வருதா? நமக்கு கூட அனுகிரகம் பண்ணியிருக்காளே, நமக்கு கூட இதை செஞ்சுருக்காளேன்னு தோணியிருக்கான்னா நமக்கு தோணவே தோணாது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிற தோஷங்கள் என்னங்கிற அறிவு இருந்தது. அவ்வளவு தோஷங்கள் அவங்க கிட்ட இருந்துச்சா அப்படின்னா, எப்போவுமே பெரிய மனுஷங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சின்ன குறையை ரொம்ப பெருசாக நினைப்பாங்க. நிறைய ஐஸ்வர்யம் இருக்கிறத அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கீழ்மையான புத்தி இருக்கிறவங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பெரிய குறைகளை கூட அதெல்லாம் யாரும் செய்யலையா, யார்கிட்டையும் இல்லாததா, எல்லாரும் தான் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு நாம் சொல்லுவோம். நம்மக்கிட்ட ஒரு குறை, ஒரு குணத்தை யாராவது சுட்டி காட்டினா அதெல்லாம் எல்லாரும் செய்கிறது தான், நான் மட்டும்தான் செய்கிறேனா அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறையை கூட ஐயோ இது பெரிய பாதகமாச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம் நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய பெரிய விஷயங்களை கூட கண்டுக்கிறது கூட இல்லை. இந்த பாதகங்கள்னால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு உள்ள இந்த மாதிரியான தோஷங்கள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் இறைவனை சேர முடியாது. தோஷங்கள் அப்படிங்கிறது எப்படி வரும், பாபங்கள் அப்படிங்கிறது எப்படி சேரும் அப்படின்னா, எதை செய்யணுமோ அதை செய்யாமல் இருக்கிறதும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறதும் நமக்கு பாபங்களை சேர்க்கும். அப்போது நம்மக்கிட்ட என்ன தோஷங்கள் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போது நாம் ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னா, இதையே ஏதாவது செய்யணும்னு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோன்னே வச்சுக்கோங்க, அதுக்கு 1000 எதிர்ப்புகள் குடும்பத்திலிருந்தும் சமுதாயத்திலிருந்தும் வருது. நீங்கள் அதை இனிமேல் 4 மணிக்கு எழுந்திரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வீட்டில் சொல்லுங்களேன், மிட் நைட்டில் எழுந்துச்சி எதையாவது உருட்டிகிட்டு இருக்காத, எல்லார் தூக்கத்தையும் கெடுக்காத அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஓரமாக போய் யாரையாவது பற்றி புறம் பேசிக்கிட்டே இருங்க 2 மணி நேரத்துக்கு, ஒன்று ஃபோன் பேசிகிட்ருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. நீ ஏன் பொய் பேசின, நீ ஏன் புறம் பேசின, ஏன் அவங்கள பற்றி பேசின அப்படின்னு யாராவது கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் அதை தான் செய்வாங்க. எங்கேயுமே நீங்கள் சமுதாயத்தில் எடுத்துக்கோங்க, சமுதாயத்தில் செய்ய வேண்டியதை செய்கிறப்போ அதுக்கு பெரிய மீட்டிங் எல்லாம் போட்டு அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் செய்யக்கூடாதது ஒன்று செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய உலகம் அப்படி தான் இருக்குது. எதையுமே பற்றி செய்யக்கூடியதா இது செய்ய வேண்டாததா யார் செய்கிறாங்க எந்த கவலையுமே கிடையாது. மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நமக்கு உள்நோக்கி பார்த்தா தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் தெரியும். ஆனால் நாம் வெளிநோக்கி இருக்கக்கூடிய புலன்களால் மட்டுமே இந்த உலகத்தை பார்க்குறோம். இந்த சமுதாயத்தை எப்படி பார்க்குறோன்னா, சமுதாயத்தோட நமக்கு உண்டான தொடர்பு எப்படி இருக்குது சொல்லுங்கள்? ஒன்று கண்ணால் பார்க்குறோம், இல்லை ஏதாவது விஷயங்களை காதால் கேட்குறோம். மோஸ்ட்லி இப்படி தான் நமக்கு விஷயங்கள் வருது. ஸோ அப்போது இது ரெண்டுமே நம்மளுடைய புலன்கள், வெளிநோக்கி இருக்கக்கூடிய புலன்கள். இந்த வெளிநோக்கி இருக்கக்கூடிய புலன்கள் மூலமாக கண்ட குப்பையையும் நாம் உள்ளே எடுத்துக்கிறோம். இது மூலமாக பார்க்குறப்போ நாம் எப்போவாவது உட்கார்ந்து நம்மக்கிட்ட என்ன கெட்ட குணங்கள் இருக்குது அப்படின்னு உள்நோக்கி பார்த்துருக்கோமா அப்படின்னா அதுக்கு டைமே இல்லை நமக்கு. ஏன்னா நம்ம வெளியில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிச்சிட்ருக்கோம். மற்றவங்க கிட்ட இருக்கிறத, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, இவங்க என்ன தப்பாக பேசினாங்க, எது சரி எது தப்பு, இதெல்லாம் நடந்தே இருக்கக்கூடாது. இப்படி வெளிநோக்கிய கருத்துக்கள் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கிறப்போ நாம் உள்ளே பார்க்குறதுக்கு நமக்கு டைமே இல்லை. அப்படி உள்ளே பார்த்தா ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்குது. தோஷங்கள்ங்கிறது கெட்ட குணங்கள்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அதுக்கு என்ன வேணால் அர்த்தம் வச்சுக்கலாம்.
நமக்கு உள்ளுக்குள்ள நிறைய கெட்ட குணங்கள் இருக்குது. அதை நம்ம உள்ளுக்குள்ளே என்னைக்கு பார்க்குறோமோ அன்னைக்கு தான் அதை சரி பண்ணிக்க முடியும். அப்போது பலன்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என்னத்தை பற்றியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த குணங்களை மாற்றுகிறாள். நமக்குள்ள தோஷங்கள், குணங்களாக தோஷங்கள் இருக்குது. நாம் குணமாக நினச்சிட்ருக்கோம். நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், இந்த நமக்கு வரக்கூடிய எல்லா கெட்ட குணங்களுமே அது ஏதோ நம்மளுடைய இயல்பு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நம்மளோட இயல்பு, நம்ம ஆத்மாவினுடைய இயல்பு பரிசுத்தமானது, அது நிர்மலமானது, அதுக்கு எந்த தோஷங்களும் கிடையாது. அப்போ தோஷம் எங்கே வருது? மனசுக்கு தான் வருது. மனசில் தான் இந்த தோஷங்கள்லாம் ஏற்படுது. அப்போது மனசுலேருந்து இந்த தோஷங்களை எல்லாம் எடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, மனசுக்கு தான் இந்த தோஷங்கள் இருக்குது. அதனால தான் நமக்கு எதை செய்யணுமோ அதை நம்மளால் செய்ய முடியல. எது கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அது கூடாதுன்னு தெரிஞ்சுமே அதை நம்ம திருப்பி திருப்பி செஞ்சிட்ருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய மனசு அந்த தோஷத்தில் ஈடுபட்டு இருக்கு. இந்த மனசு இந்த தோஷத்தில் ஈடுபடுறதுக்கு ஒன்று பழக்கம் காரணமாக இருக்கலாம், இன்னொன்று நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள் பாபங்கள் காரணமாக இருக்கலாம். பூர்வ ஜென்ம பாபங்கள் காரணமாக இருந்து அதனால் இப்போ நமக்கு கெட்ட குணங்கள் வரலாம். இப்போது இது எப்படி நாம் தீர்த்துக்கிறது? இதை யார் எடுப்பா? நம்மக்கிட்ட இருந்து யாராவது நம்மளை இப்போ நம்ம துணியை கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டு எடுக்கிற மாதிரி நம்மளை யாராவது ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு இந்த அழுக்குகள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் எடுத்து அப்படியே பளிச்சுன்னு கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா, துணிகளை எடுத்து வாஷிங் மிஷினில் போடுறதுல துணியினுடைய முயற்சி ஏதாவது இருக்கா? இல்லை. அது ஜட வஸ்து, அதை விட பேசாமல் இருக்குது. நீங்கள் கொண்டு போய் அது உள்ளே போடுறீங்க. ஆனால் நாம் ஜடம் கிடையாது. அப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்க போக்கணும்னா நம்மளோட முயற்சின்னு கொஞ்சம் இருக்கணும். எந்த அளவுக்கு அந்த முயற்சி இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்குது, உட்காந்து அழுதுட்டுருக்கு, நல்லா கையெல்லாம் சும்மா இப்படி கீழே வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டுருக்கு. அம்மா அங்கேருந்து வராங்க, அது எங்கேயோ பார்த்துட்டு அது பாட்டுக்கு பேசாமல் அழுதுகிட்டே இருக்குது. இன்னொரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை அவ்வளோ தூரத்தில் அம்மாவை பார்த்த உடனே கை ரெண்டையும் மேலே தூக்கிட்டு அம்மா அப்படின்னு அழுது. எந்த குழந்தையோட அம்மா வேகமாக ஓடி வந்து அந்த குழந்தைய தூக்குவா? கை ரெண்டையும் தூக்கிக்கிட்டு அப்படியே எழுந்துக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது பாருங்கள். அந்த ரெண்டு கையையும் அப்படி நீட்டிக்கிட்டு தூக்கிட்டு எழுந்துக்கிறதுக்கு ஆசையாக இருக்கிற குழந்தைய அவளால் மெல்லமாக நடந்து வர முடியாது அம்மாவால். ஐயோ அப்படி ஏங்குதே அந்த குழந்தை அப்படின்னு ஓடி வந்து தூக்கிப்பா. அந்த குழந்தை எந்த முயற்சியும், அந்த அம்மாவும் எந்த முயற்சியும் எடுக்காமல், அந்த குழந்தையும் எந்த முயற்சியும் எடுக்காமல், ரெண்டு பேரும் இப்போ அழுதுட்டு இருக்கிற குழந்தை பக்கத்தில் நின்றுக்கிட்டு சரி வா மேலே ஏறி உட்காரு என் இடுப்பில் அப்படின்னு அம்மா சொன்னாங்கன்னா அந்த குழந்தையால் இடுப்பில் ஏறி உட்கார முடியுமா? முடியாது. ஆனால் கை ரெண்டையும் தூக்கி முயற்சி பண்ணலாம். அம்மா என்னை தூக்கிடு, என்னை தூக்கு தூக்கு தூக்குன்னு ஆர்வத்தை காமிக்கலாம். காமிச்சா அப்படியே அள்ளி இடுப்பில் எடுத்து வச்சுப்பா. அதே மாதிரி தான் நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய குணங்களை கண்டுபிடிச்சு அம்மா எனக்கு இதை தீர்த்துவை அப்படின்னு அவள் பாதங்களை பிடிச்சிக்கிட்டா அவளால் அதை எடுக்க முடியும். அவளால் அந்த தோஷங்களை நீக்க முடியும். இந்த தோஷங்களை ஏன் நீக்கணும் அப்படின்னா, இந்த தோஷங்களோடு நாம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் கடவுள் கிட்ட போகவே முடியாது. அவகிட்ட போகணும், அவகிட்ட இன்னும் நெருக்கம் ஜாஸ்தி ஆகணும் இல்லை? போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நெருக்கம் ஜாஸ்தியானா இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் இன்னும் நெருக்கம் ஜாஸ்தி ஆகணும் இல்லை? அது இல்லாமல் இன்னும் தூரமாக போயிட்டு இருக்கக்கூடாது இல்லை? அப்போ அவகிட்ட போகிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதையெல்லாம் தள்ளிக்கிட்டே வரணும் இல்லை? இப்போது அவகிட்ட போகிறதுக்கு தடையாக இருக்கக்கூடியது என்னங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் நம்மளால் எதையாவது போக்கிக்க முடியுமா அப்படிங்கிற முயற்சி பண்ணணும். சிலதை நம்மளாலேயே நிறுத்திக்க முடியும், அதெல்லாம் நாமளே நிறுத்தணும். 4-5 தடவை முயற்சி பண்ணணும். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் முடியாதப்போ அவகிட்ட கையை தூக்கணும். நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், நீயா என்னை தூக்கு அப்படின்னு. அப்போது நீ ட்ரை பண்ணுறதெல்லாம் இல்லை, நான் எடுக்கிறேன் அப்படின்னு அவள் எடுத்தான்னா அப்படி பளிச்சுன்னு எடுத்துடுறான். எப்படின்னா ஒரு 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 அழுக்கு, இப்போ ஒரு இருட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வருஷக்கணக்காக அந்த ரூமை திறக்கவே இல்லை, அப்படியே எல்லா பக்கமும் பூட்டி கொஞ்சம் கூட வெளிச்சம் போகாமல் இருட்டை அப்படியே சேர்த்து வச்சுருக்கோம். சேவிங்ஸ், இருட்டை சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கிற இருட்டு அப்படின்னா ஒரு விளக்கை உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா அந்த விளக்கு இது ரொம்ப வருஷமாக படிஞ்சு போன இருட்டு, அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை வெளிச்சமாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுமா?
எவ்வளவு வருட இருட்டாக இருந்தாலும் விளக்கு உள்ளே வந்த உடனே அதெல்லாம் வெளியில் போயிடும். இருட்டு வெளியில் போயிடும். இருட்டை தூக்கி வெளியில் போடலை. விளக்கு உள்ளே வந்தால் இருட்டு தானாக போயிடும். அதுபோல் நீங்கள் ஜென்மாந்தரங்களாக சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய பாபங்களாகட்டும், அந்த பாபங்களாக உங்களுக்கு வந்த குணங்களாகட்டும், தோஷங்களாகட்டும், இது எல்லாத்தையும் ஒரு கணம் உங்களுக்கு சேர்க்கறதுக்கு வருடக்கணக்காக பிறவிகளாக இருக்கலாம், கோடி பிறவிகளில் சேர்த்துருக்கலாம். இந்த அழுக்கை அவளுக்கு அரை க்ஷணம் போதும் அதை நீக்கிறதுக்கு. இப்போது கொடுக்கறது மட்டுமே அனுகிரகம்னு தான் இது வரைக்கும் நாம் நினச்சிட்டு இருந்தோம். தேவி என்ன பண்ணணும்? காசு கொடுக்கணும், கார் கொடுக்கணும், வீடு கொடுக்கணும், குழந்தை கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், வேலை வாங்கி கொடுக்கணும், எல்லாமே செய்யணும். அவள் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறத தான் அனுகிரகம்னு பார்த்தோம். இங்கே எடுக்கிற அனுகிரகம் எப்படிப்பட்டதுன்னு இந்த நாமங்களில் பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை இப்போது ஒரு பானை, நீங்கள் ஒரு பானைன்னு நினச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு பானை, என் பானை எனக்குள்ளே அந்த பானையில் ஒரு சின்ன ஓட்டை ஒன்று இருக்குது, சின்ன ஓட்டை இருக்குது. அம்மா நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கா, நிறைய தண்ணி அதுக்குள்ளே ஊற்றி ரொப்பறோம். ஆனால் அந்த சின்ன ஓட்டை வழியாக அது கசிஞ்சிக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது. இந்த ஓட்டை பானையில் எவ்வளோ தான் ஊற்றுறது அப்படின்னு ஒரு நாள் அந்த பானையை காலியாக்கி அந்த ஓட்டையை அடைக்கிறா. அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா நிற்கும் இல்லையா? அப்போது தோஷங்களோடு இருக்கக்கூடிய நமக்கு மேலே மேலே செல்வத்தையும் படிப்பையும் எல்லாத்தையும் கொடுத்தும் அந்த என்ன நீங்கள் பாருங்கள், காசு சேர சேர தோஷத்தோடு இருக்கிறவங்க அந்த காசையும் திரும்ப தோஷம் சேர்த்துக்கிறதுக்கு தான் செலவு பண்ணுறாங்க. 1 கோடி ரூபாவை கெட்ட வழியில் சம்பாதிச்சவங்க அதை காப்பாற்றிக்கிறதுக்கும் கெட்ட வழி தான் போகிறாங்க. அதை செலவு பண்ணுறதையும் திரும்ப கெட்ட வழியில் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்ததுனால அவங்களுக்கு லைஃப் ஏதாவது மேம்பட்டுச்சா அப்படின்னா மேம்படலை. ஏன் மேம்படலை? அந்த தோஷம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த தோஷம் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ ஐஸ்வர்யம் வந்தாலும் இந்த பிறவியில் இல்லை, எந்த பிறவியிலையும் கூட அவங்களுடைய வாழ்க்கை மேம்படாது. அப்போது தோஷங்களை எடுக்கிற அனுகிரகத்தை இந்த நாமங்களில் சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்களை எடுக்கிற அனுகிரகம் தேவி பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது என்னென்ன தோஷங்கள்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு ஓரமாக உட்காந்து இது இருக்கா நமக்கு அப்படின்னு யோசித்து பார்க்கலாம். இப்போ எதுவுமே இல்லாமல் நமக்கு என்ன தோஷம் இருக்குது அப்படின்னா, தோஷங்கள்னால் குணங்கள், தோஷம்னா ஏதோ கிரக தோஷங்கள்னு நினச்சிக்காதீங்க. தோஷம்னா கெட்ட குணங்கள், கெட்ட பழக்கங்கள், அது மாதிரி நமக்குள்ளே இருக்கிறது. அந்த அழுக்குகளை நமக்கு என்னென்ன இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னா நாம் உட்காந்து கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். யோசித்து பார்த்துட்டு நம்மளை மாதிரி நல்லவங்களே இல்லை, ஃபஸ்ட்டு நாம் தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நீ பொய் பேசுவியா அப்படின்னு கேட்டால், பொய் பேசுவேன், அப்பப்போ பேசுவேன், அவசியம்னா பேசுவேன், அனாவசியமாக பேச மாட்டேன். அப்போ பொய் பேசுவோங்கிற தோஷம் இருக்குது. மற்றவங்களை பற்றி புறம் பேசுவியா? மற்றவங்களை பற்றி எப்பாவது பேசுவேன். ஏதாவது எனக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட மட்டும் பேசுவேன், எல்லார்கிட்டையும் பேச மாட்டேன். எனக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க கிட்ட மட்டும் பேசுவேன். அப்போ புறம் பேசுகிற தோஷம் இருக்குது. இப்படி தோஷங்கள் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுறப்போ, அதுக்கு பேர் தெரிகிறப்போ, அது எப்படிப்பட்ட தோஷம், என்ன நடக்கும்னு தெரிகிறப்போ அது நமக்குள்ளே இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுது. அதுக்காக இங்கே தோஷங்களுடைய பேரை கொடுத்து இந்த தோஷங்களையெல்லாம் தேவி எடுத்துடுவா, அதுதான் அனுகிரகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நாம் என்ன செய்யணும்? லலிதா சஹஸ்ரநாமத்தில் இந்த தோஷங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு இருக்கா அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச அப்புறம் அதை குறைச்சிக்கிறதுக்கு நாம் முயற்சிகள் எடுக்கணும். அப்போ இப்போ நிறைய நான் ஒரு 20 தோஷங்கள் சொல்கிறேன்னா அதில் ஒரு 10 தோஷம் கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே விட்டுருவோம். அது ஒன்றும் நமக்கு படிஞ்சிருக்காது. நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாபங்களின் காரணமாக சில தோஷங்களை நாம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நம்மக்கிட்ட இருந்து நீக்கவே முடியாது. அப்படியே படிஞ்சு போன அழுக்காக இருக்கும். அது இயல்புன்னு நம்ம சொல்லிப்போம். என்னமோ தெரில, தானாக வந்துடுது அப்படி தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிறத, அம்மா நான் இந்த தோஷங்களெல்லாம் நான் நீக்கினேன்ல, உனக்கே தெரியும்ல, இந்த தோஷத்தை என்னால் நீக்கவே முடியல, இதை நீ தான் செய்யணும் அப்படின்னா அதை நீக்குவாள் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்கு. சும்மாவே நீங்கள் இருந்தாலே உங்ககிட்ட இந்த தோஷத்தை எல்லாம் நீக்குவாள் அப்படின்னு சொல்லலை.
நீங்கள் முயற்சி எடுத்து உங்களால் முடியாத போது உங்கள் முயற்சிகள் நின்று போன இடத்துல அவள் வேலை செய்வா. அவளுக்கு ஒரு அரை கணத்தில் அதை தூக்கி போட்டுருவா. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தீங்கன்னு அவள் பார்ப்பா. எடுத்து ஃபெயில் ஆகி இப்போ காலையில் எழுந்திருக்கிறதே எடுத்துக்கோங்க. எழுந்துக்க முடியலன்னு இருக்காமல் ஒரு நாள் ஏம்மா என்னால் முடியல அப்படின்னு கேட்டால் அன்றைக்கி எடுத்துருவான். ஸோ இந்த தோஷங்கள், அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த தோஷங்களை அவள் நீக்குவா அப்படிங்கிற அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். ஆனால் நாம் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது தோஷங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தோஷங்களை அவள் நீக்குவான்னு தான் இதில் சொல்லியிருக்கோம். ஆனால் நாம் பார்க்குறப்போ இந்த தோஷமா இது நமக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கணும். நீங்கள் இப்போ இதை படித்த உடனே நிர்மதா மதநாசினி மதம் இருக்குது அப்படின்னோடனே இந்த நான் 60 பேரில் யார் யாருக்கெல்லாம் மதம் இருக்குது அப்படின்னு வெளியில் தேடிடாதீங்க. உடனே இந்த புஸ்தகத்தில் இருந்து இந்த தோஷங்களை எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு உனக்கு இது இருக்குது, உனக்கு இது இருக்குது, ஐயா உனக்கு இது இருக்குது, உனக்கு இது 3மே இருக்குது அப்படின்னு யாரையும் கூப்பிட்டு டிக் பண்ணி யார் யாருக்கு என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க வேண்டாம். நாம் என்ன செய்யணும், நமக்கு என்ன இருக்குதுன்னு தான் கண்டுபிடிக்கணும். அது ஒன்று தான் அதை மட்டும்தான் நம்ம தீர்த்துக்கிறதுக்கு கேட்க முடியும். சரி, எத்தனை தோஷங்கள், இந்த தோஷங்களை எப்படி நீக்கிக்கிறது, இது ரெண்டும் தான் இதில் சொல்லியிருக்கு. எத்தனை தோஷங்கள் சொல்லியிருக்கு அப்படின்னா 17 தோஷங்கள் சொல்லியிருக்கு. 28 நாமத்தில் 17 தோஷங்கள் சொல்லியிருக்கு. இந்த 17ம் இருந்தால் நாம் தேவி கிட்ட போக முடியாது. இந்த 17ஐயும் நீக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அவகிட்ட கேட்டு அவள் அரை கணத்தில் எல்லாத்தையும் எடுத்துட்டா அன்னைக்கு நீங்கள் பரிசுத்தமாக ஆயிடுறீங்க. அன்னைக்கு தான் எலிஜிபிள் ஆகுறீங்க நீங்கள் சுவாமி கிட்ட போகிறதுக்கே. அப்போது உங்களை தயார்படுத்துறதுக்கு தான் இந்த திராட்சை கொத்து மாதிரி இருக்கக்கூடிய லலிதா சஹஸ்ரநாமத்தில் இந்த கொத்து, இந்த 28 நாமங்கள்ங்கிற கொத்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளெல்லாம் டக்குன்னு எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அனுகிரகங்களுக்கு கொண்டு போகுது உங்களை. ஸோ இதை முதல்ல எடுக்குது. என்னென்ன தோஷங்கள்னு பார்ப்போம். நீராகா, ராகமதனி, இதில் நீராகாங்கிறது தோஷம். இது எப்படின்னா, இப்போது ரொம்ப பழைய ஜோக்கு தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு அது மேட்ச் ஆகும் அதனால் சொல்கிறேன். கண் டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளினிக்கு போனாராம், ஒரு ஐ கிளினிக்கு. அங்கே போயிட்டு வேகமாக திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாராம். நீங்கள் டாக்டரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் பார்க்கல, அந்த டாக்டருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர்கிட்ட போகிற வேணாம், வேறு யாரையாவது பாரு அப்படின்னு சொன்னாராம். ஏன் அப்படின்னு கேட்டால், அவருக்கே பார்வை நேரம் 4 to 5 தான் போட்டிருக்கு, அவருக்கே மிச்ச நேரம்லாம் கண்ணு தெரியாது போல இருக்குது, அவர்கிட்ட போய் நாம் என்ன போய் கண்ணை பார்க்குறது அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போது நீங்கள் என்ன விதமானாலும் யார் அதில் தெளிவாக இருக்காங்களோ, யார் அதை தாண்டி இருக்காங்களோ அவங்களால் தான் அதை தீர்க்க முடியும்னு நமக்கு நல்லா தெரியும். அப்போது அவருக்கே கண்ணு தெரியாது, அவருக்கே வைத்தியம் பண்ணிக்க முடியல, அவர்கிட்ட நாம ஏன் போகிறோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்லாமல், இங்கே இந்த தோஷங்களுக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லை, அதனால் அவளால் அதை நீக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நீராகா ராகமதனி. அவளுக்கு ராகம் இல்லை, உங்ககிட்ட இருந்து ராகத்தை நீக்குவா. ஏன் ராகம்ங்கிறது ஒரு தோஷம், அது என்ன தோஷம்னு பார்ப்போம். ராகம்ங்கிறது ஒரு தோஷம், இந்த தோஷத்தை ராகமதனின்னா அந்த தோஷத்தை நீக்குவா அப்படின்னு அர்த்தம். நீராகா அப்படின்னா அவளுக்கு ராகம்ங்கிற தோஷம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க வாக்தேவதைகள், அவளுக்கு தகுதி இருக்குது நீக்கிறதுக்கு. ஏன்னா அவளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவகிட்டையும் கொஞ்சோண்டு இருந்தால் நம்மக்கிட்டையும் இருக்குது, அவகிட்டையும் கொஞ்சோண்டு இருந்துட்டு போட்டோம்னு காம்ப்ரமைஸ்க்கு தான் வரும். நல்லா ஏன் அவளுக்கு மட்டும் தோஷங்கள் இல்லை? ஆசை, இப்போ ராகா அப்படின்னு எடுத்துட்டா ஆசைன்னு வச்சுக்கலாம். இது யாருக்கு இருக்குது? நமக்கு மனசுக்கு இருக்குது. நம்மளுடைய மனசில் தான் ஆசைகள் உருவாகுது, மனசுக்கு ஆசைகள் இருக்குது. அந்த பராசக்திக்கு மனசு இல்லை, ஏன்னா அது பரபிரம்மம், அதுக்கு ஒரு மனசு கிடையாது, மனசே இல்லை. அதனால் மனசினால் தோன்றக்கூடிய தோஷங்கள் எதுவும் அதுக்கு இல்லை. அதுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, அது பரம்பொருளாக சொல்கிறேன், அம்மான்னு சொல்லாமல் ஏன் சொல்கிறேன்னா,
பரபிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய, ஏன்னா அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த நிர்குண ஸ்வரூபத்தை தான் பார்த்துட்ருக்கோம். நிர்குணமாக இருக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு அது அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அதுன்னு நாம் பொதுவாக சொல்கிறோம். அந்த பரம்பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பரம்பொருளுக்கு மனசு இல்லை, அதனால் அது அறிவே வடிவமானது, சித்ரூபா இல்லையா சொல்கிறோம் இல்லையா. அப்போது அந்த அறிவே வடிவமாக இருக்கக்கூடியது, அதுக்கு மனசு அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நமக்கு தான் மனம், புத்தி, அகங்காரம்னு நிறைய உள்ளே இருக்குது. இந்த அந்த கரணங்கள்லாம் அவங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் மனசோட சம்மந்தப்பட்டது எதுவும் அவளுக்கு கிடையாது. மனசு இல்லை, அவளுக்கு மனசு இல்லை. ஆனால் நம்ம எல்லாரோட மனசையும் அவள் கையில் கரும்பு வில்லா வச்சுருக்கா. அவளுக்கு ராகம் இல்லை, ஆனால் நம்ம எல்லாருடைய ராகத்தையும் அவள் பாசமாக வச்சிருக்கா. ராகஸ்வரூப பாஷாட்யா நம்ம சொல்கிறோம் இல்லையா. சரி, அதனால் இப்போ நீராகா ராகமதனி அப்படின்னா அவளுக்கு ராகம் இல்லை, ராகத்தை தீர்ப்பாள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நிர்மதா மதநாசினி, அவளுக்கு மதம் இல்லை, மதத்தை நீக்குவாள். இது மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குமானா இருக்காது. அதனால தான் 28 நாமும் 17 தோஷம் இருக்குது. ஒரு சிலதுக்கு சொல்லலை அவங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நிஷ்சிந்தா, அதுக்கு சொல்லலை. அவளுக்கு நிஷ்சிந்தா சிந்தாவை நீக்குவா அப்படின்னு சொல்லலை, ஒரே நிஷ்சிந்தா தான் இருக்குது. நீர் அகங்காரா ஒன்று தான் இருக்குது. அவளுக்கு அகங்காரம் இல்லைங்கிறத சொல்ல வேண்டியதில்லை, அதனால் அதை சொல்லலை அவங்க வாக்தேவதைகள். அப்போ தோஷங்கள் என்ன? நீராகா, நிர்மதா, நிஷ்சிந்தா, நிரஹங்காரா, நிர்மோகா. அடுத்தது மோகநாசினி வருது, அது வேண்டாம், அது மோகத்தை நீக்குவாள்ங்கிறது. தோஷம் எது? மோகம்தான் தோஷம். மோகம்ங்கிறது தான் தோஷம். நிர்மமா, நிஷ்பாபா, நிஷ்க்ரோதா, நிர்லோபா, நிசம்சயா, நிர்பவா. இந்த பவம், விகல்பம், பேதம், பாதா, இதெல்லாம் தோஷங்கள். பரிகிரகா வரைக்கும் இருக்கக்கூடிய என்னென்ன தோஷம்? ராக, மத, சிந்த, மோக, மம, பாப, குரோத, லோப, சம்சய, பவ, விகல்ப, பாத, பேத, நாச, நிஷ்கிரியா, பரிகிரகா. இது எல்லாம் தோஷங்கள், 17 தோஷங்கள். இப்போ இதில் இன்றைக்கி இதுதான் இப்போ இந்த ½ அன் ஹவர் ஆச்சு. இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 28 நாமங்கள் இருக்குது. அதில் எந்தெந்த தோஷங்களை நீக்கிறா அப்படிங்கிறத, அந்த 17 நமக்கு மொத்தம் இருக்கிறதே இந்த தோஷங்கள் தான். இந்த 17 தோஷங்களையும் எப்படி அவன் நீக்கிறா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு தோஷமும் என்னன்னு தெரிஞ்சால் அது நமக்கு இல்லையா இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ராகா. நீராகா ராகமதனி. நீராகா அப்படின்னா ராகம் இல்லாதவள், அவளுக்கு ராகம் கிடையாது. ராகம்னா ஆசை, பற்று அப்படின்னு வச்சுக்கலாம். அஃபெக்ஷன், பற்று, ஆசை, இதெல்லாம் ராகா. நீராகானா அவளுக்கு அதெல்லாம் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமையிலான் அப்படின்னு பரம்பொருளை நாம் சொல்கிறோம். அதனால் அவளுக்கு ஆசைகள் கிடையாது. நம்முடைய ஆசைகளை மதனி, ராகமதனி. நமக்கு பற்று இருந்தால் அந்த பற்றுக்களை மதனினா நமக்கு பற்று இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் எந்த பற்றை நீக்கிறது? யார் மேலே இருக்கிற பற்றை ஃபஸ்ட்டு நீக்கிறது? பொருட்கள் மேலேயா, இல்லை இடத்து மேலேயா, வீட்டு மேலேயா, மனிதர்கள் மேலேயா? எல்லாத்து மேலேயும் தான் இருக்குது நமக்கு பற்று. எதை நீக்கிறதுனே தெரியாமல், இருக்கா இல்லையாங்கிறதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் நாம் ஒரு குழப்பத்தில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அவளை பார்த்து கையை தூக்கிடணும். அம்மா என்னை காப்பாற்று அப்படின்னு. அவன் என்ன பண்ணுவா? நமக்குள்ளே கலந்துருக்கு, எல்லா பக்கத்துலேயும் கலந்து. இப்போ ஒரு பாலில் எப்படி அந்த தயிரில் வெண்ணெய் எல்லா பக்கமும் எப்படி கலந்துருக்கோ அது மாதிரி நமக்குள்ளே எங்கெங்கேயோ திடீர்னு பார்த்தா ஒரு இடத்து மேலே, ஒரு பாட்டு மேலே, ஒரு ஆள் மேலே, ஒரு குழந்தை மேலே, இப்படி நம்மளுடைய பற்று பல இடங்களில் இருக்குது. அவள் கடையிறான் நம்ம மனசை. கடைஞ்சு வெளியில் வருது ராகங். யார் மேலே என்னென்ன அஃபெக்ஷனோ அதெல்லாம் வருது, அதெல்லாம் நீக்கிட்டான். மதனம்னா கடையிறது. ராக மதனி அப்படின்னா மனசை கடைஞ்சு
அந்த அஃபெக்ஷனை வெளியில் தூக்கி போடுறான். ராகாங்கிற அந்த என்னது ராகாங்கிறது ஒரு தோஷம், அந்த தோஷத்தை தூக்கி போடுறான். திருவாசகத்தில் சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று இழிந்து இங்கு அடியார் ஆசை அறுப்பான் அப்படின்னு சொல்கிறார் மாணிக்கவாசகர். அடியார் ஆசை அறுப்பான், மேலே நின்று நம்மளுடைய ஆசைகளை அறுப்பான். இதுதான் ராகமதனி, ஆசை அறுத்தல். இதுக்கு நாம் தனியாக ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு தடவை படிச்சிருக்கோமே, ராகஸ்வரூப பாஷாட்யால் ராகங்களை அவள் பாசமாக வச்சுருக்கான்னு அப்போ ஒரு தடவை பார்த்தோம். இங்கே ஏன் திரும்ப நீராக ராகமதனின்னு கொடுக்கணும்னா, இது அங்கே நம்ம முயற்சி தேவியினுடைய கம்ப்ளீட்டான அனுகிரகம். சகுன உபாசனையில் காமாட்சியாக பார்க்குறப்போ சகுன உபாசனையில் அவள் கையில் பாசம் வச்சுருக்கா, அந்த பாசத்தின் மூலமாக நம்ம பாசங்களே அறுக்கிறா. பாசத்தை எல்லாம் அந்த ரூபத்தின் மேலே வைங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். காமாட்சி மேலே பாசத்தை வைங்க, மிச்ச பாசங்கள் தானாக விட்டு போகும் அப்படிங்கிறத நாம் சொன்னோம். இங்கே நிர்குணமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை தியானம் பண்ணுறப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ராகத்தை அவள் நீக்குகிறாள். அந்த தேவியை நாம் தியானம் பண்ணுறப்போ, அந்த பரம்பொருளை நாம் தியானம் பண்ணுறப்போ, இது நிர்குண தியானத்தினுடைய பலன். அந்த அந்த பரம்பொருளை தியானம் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்க உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆசைகள் அப்படி விட்டு போய்கிட்டே இருக்கு. அப்படி கடைந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசைகளை எடுக்கிறா. இதில் என்னென்னா, இந்த ராகம் மட்டும்தான் இங்கே சொல்லியிருக்கு. இது ரெட்டை குழந்தைங்க. நம்ம ராகத்தை சொல்லியிருக்கிறப்பவே துவேஷத்தையும் நினச்சிக்கணும். ஏன் நினச்சிக்கணும்? ராகமும் துவேஷமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தே வரும். அக்கா வந்தால் பின்னாடியே தங்கச்சியும் வருவாள். ராகம் வந்தால் பின்னாடியே துவேஷமும் வரும். ஏன் எப்படி ராகம் வந்தால் துவேஷம் வரும்? ராகம் அப்படிங்கிறது என்ன? அதுக்கு முதல்ல அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளின் மேலேயோ இல்லை மனிதர்கள் மேலேயோ ஒரு இடத்தின் மேலேயோ ஏதாவது ஒரு தன்மையின் மேலே அதீதமான ஆசை, ஈர்ப்பு, ஒரு ஒரு பிணைப்பு, ஒரு பற்றுதல் வந்துச்சுன்னா அது நாம் ராகா அப்படின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு கம்மு மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த ராகாங்கிறது அப்படியே எங்கே போதும் அங்கே அப்படியே ஒட்டிக்கும். அப்படி எது மேலையெல்லாம் நமக்கு ஒட்டி இருக்கோ அதெல்லாம் ராகா. இப்போது இந்த ராகா ஜாஸ்தியானால் என்ன ஆகும் அப்படின்னா, அதுதான் துவேஷத்துக்கு காரணமாக ஆகும். ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு மனிதர் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு திலகவதி மேலே ரொம்ப பாசம், அவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது எனக்கு என்ன ஆகுது, இது அவங்கள பிடிக்கும் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க மேலே அதீதமான பற்று அது எப்போ ராகவாக மாறுதோ, சாதாரண அன்புங்கிறது ராகமாக எப்போ மாறுதோ அப்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க எங்கேயாவது என்னை விட்டுட்டு கிளம்பி போனாலே எனக்கு கோவம் வரும். என் கூடவே இருக்கணும் அப்படின்னு தோணும். அவங்க வேறு யார்கிட்டையாவது பேசுனாங்கன்னா, ஏன் அவங்கக்கிட்டலாம் பேசுகிறீங்க அப்படின்னு அந்த பொசசிவ்னஸ் வரும். இது என்னன்னா, உங்களுடைய அந்த பொசசிவ்னஸ் மனுஷங்க மேலே ஆகட்டும், பொருட்கள் மேலே ஆகட்டும், இடத்தின் மேலே ஆகட்டும், அந்த பொசசிவ்னஸ் வந்துருச்சு. உங்களுக்கு எப்போவாவது அவங்க கிளம்பி கண்ணுக்கு மறைஞ்சால் கோவம் வருது அப்படின்னாலோ, இல்லை அவங்க வேறு யார் கூடயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணால், இல்லை உங்கள் பொருளை வேறு யாராவது எடுத்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னாலோ, இப்போது உங்களுடைய அன்பு ராகமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இம்மீடியட்டாக கண்டுபிடிச்சி என்ன செய்யணும்? கட் பண்ணணும். அந்த ராகமாக அது இருக்கக்கூடாது. அன்பாக இருக்கிற வரைக்கும், இப்போ இங்கே இருக்கிற எல்லார் மேலேயும் அன்பு இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருத்தங்க மேலே ஜாஸ்தியான அன்பு இருக்குது, அவங்க யார்கிட்ட பேசினாலும் எனக்கு கோபம் வருது. அவங்க வேறு எங்கேயாவது எங்கே போனாலும் ஏன் அங்கே போனீங்க அப்படின்னு எனக்கு பொசசிவ்னஸ் வருது. அப்போ ராகம், சாதாரண அன்பு ராகமாக மாறிடுச்சு. இப்போ அது தப்பு. இப்போ இந்த இடத்துல அது தோஷமாகுது. அந்த தோஷத்தை வச்சுக்கக்கூடாது. சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, உங்கள் கண்ணிலிருந்து மறைஞ்சதுக்கு அப்புறமும் ஏதாவது ஒன்று உங்களை துன்புறுத்துதுன்னா அது ராகம். உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறது உங்களை துன்புறுத்தலாம். இப்போ நான் இருக்கேன், நான் உங்களை திட்டலாம், கோச்சிக்கலாம், அடிக்கலாம், அதனால் உங்களுக்கு ஒரு துன்பம் வரலாம், அது ஒன்றும் இல்லை. ஆனால்
நான் அந்த பக்கம் போனது, நான் கண் பார்வையிலேருந்து மறைஞ்சதுக்கு அப்புறமும் ஏதோ ஒன்று என் சம்பந்தமான ஒரு விஷயம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அங்கே பற்று ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ அங்கே பார்த்து அது நம்ம ராகம் இருக்குது, அப்போ அதை குறைக்க பார்க்கணும், இல்லைன்னா தேவிக்கிட்ட தான் கேட்கணும். இல்லைன்னா இந்த ராகம் பின்னாடியே துவேஷம் வரும். காஃபி, காலையில் எழுந்து காஃபி குடிக்கணும் அப்படிங்கிறது சாதாரண ஒரு பழக்கமாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி காஃபி கிடைக்கல, இன்றைக்கி குடிக்க முடியல, காஃபி குடிக்க முடியலன்ன உடனே தலைவலி வர்றதாகட்டும், யார் மேலேயாவது பார்க்குறவங்க மேலெல்லாம் கடிச்சு வைக்கிறதாகட்டும், காலையிலேருந்து காஃபி குடிக்கல, எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எனக்கு முடியவே இல்லை, இன்றைக்கி நாளே நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் என்றைக்கு புலம்ப ஆரம்பிக்கிறீங்களோ காஃபி மேலே உங்களுக்கு ராகம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 10 நாள் காஃபி குடிக்கக்கூடாது. அப்போ தான் அதை கட் பண்ண முடியும். அப்போது சாதாரணமாக காஃபி குடிக்க பிடிக்கும் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. இல்லாட்டி இருக்க முடியாது அப்படின்னு எப்போ ஆகுதோ அப்போ தான் அது ராகமாக மாறுது. எதுவுமே இல்லாட்டி இருக்க முடியாதுங்கிற நிலை வரக்கூடாது. அந்த நிலைக்கு எது போனாலும் அது ராகமாக மாறுது. அது கண்டிப்பாக பின்னாடி துவேஷத்தை கொண்டு வரும். ராகத்வேஷங்கிறது மிகப்பெரிய ஒரு தோஷம். இந்த தோஷம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் எங்கேயுமே போக முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு முதல்ல உங்கள் காலை பிடிச்சிக்கிச்சின்னு வச்சுக்கோங்க. அந்த முதலையை நீங்கள் டைட்டாக கட்டிக்கிட்டு என்னை காப்பாற்றுன்னு கேட்குறீங்க. ஒரு கை கொடு அப்படின்னு கேட்குறாங்க கரையில் நிற்கிறவங்க. கையை கொடு, நான் இழுத்துடுறேன் உன்னை அப்படின்னு. முதலையை கெட்டியாக கட்டி பிடிச்சிட்ருக்கீங்க. ஆனால் காப்பாற்றுன்னு கத்துறீங்க. யார் உங்களை காப்பாற்ற முடியும்? நீங்கள் இங்கே பிடிச்சிருக்கிறத விட்டால் தான் கரையில் இருக்கிறவங்க உங்களை காப்பாற்ற முடியும். அப்படித்தான் நாம் கட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கட்டிக்கிட்டு வச்சுருக்கிற விஷயங்களையெல்லாம் விட்டால் மட்டும்தான் நாம் வேறு யாரானாலும் நம்மளை காப்பாற்ற முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ராகத்தை பற்றி சொல்கிறப்போவே அந்த ஜடபரதருடைய கதையை தான் நம்ம சொல்லி ஆகணும். அது நீங்கள் தான் கேட்டுக்கணும். நீங்கள் உங்களுக்குள்ள எவ்வளவு உங்களுக்கு அந்த அன்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் கொஷின் கேட்டுக்கணும். கேட்டுக்கிட்டு நான் வேறு எங்கேயாவது போனால் எப்படி, நான் என்னுடைய மறைவில் நான் இல்லாத போது, நான் ஒரு 10 நாள் லீவ் விட்டு போனால் நான் உங்களை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்களை கேட்டுக்கணும். எந்த பற்றுமே பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஈசனோடாயினும் ஆசை அருமின்னு தான் சொல்லியிருக்கு. ஆசையை எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் கோவிலுக்கு போயே ஆவேன் அப்படின்னு ஒரு நாள் முடியல அப்படின்னா, ஐயோ இன்றைக்கி கோவிலுக்கு போகல. அதாவது நல்ல விஷயமாக இருக்கலாம். நல்ல விஷயத்துலேயும் நீங்கள் பாசத்தை அவ்வளவு ஸ்ட்ராங்காக வைக்கக்கூடாது. ஈசனோடாயினும் ஆசை அருமின்னு தான் சொல்லியிருக்கு. ஈஸ்வரன் மேலேயே அவ்வளோ பற்று வைக்க வேணான்னு தான் சொல்லியிருக்கு. ஏன்னா நமக்கு அதுக்கப்புறம் புரியாது ஈஸ்வரன். இப்போ நீங்கள் ஈஸ்வரன் ஒரு ரூபம் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு லலிதா பரமேஸ்வரி மேலே அளவிட முடியாத பக்தியும் அன்பும் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா நான் லலிதா சஹஸ்ரநாமம் தான் சொல்லுவேன். அப்போது தோஷம் இருக்காங்க. இனிமேல் நீங்கள் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்ல வேண்டாம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுங்கள் அப்படின்னா முடியவே முடியாது. என்னால் லலிதா சஹஸ்ரநாமத்தை விட முடியாது. நல்ல விஷயந்தான். ஆனால் நான் விட்டுடுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் விட்டால் வாழ முடியாதுன்னா அது ராகம் தான். அது எது மேலே ஆனாலும் வேணாங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் லலிதா பரமேஸ்வரியோட ரூபத்தின் மேலே ரொம்ப ஆசை வச்சு இருந்துட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோவை வச்சு இதுதான் காமாட்சி இவ்வளோ தான் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க. அதில் இன்னொரு விதமான ஒரு ரூபத்தை கொண்டு வந்து இந்த ரூபத்தை நீங்கள் வச்சுக்கோங்க இனிமே அப்படின்னா, இல்லை நான் இந்த ரூபத்தையே கெட்டியாக பிடிச்சிப்பேன், அது வேணாம் எனக்கு அப்படின்னு சொன்னால் ரூபங்களுக்குள்ள பேதம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போகுதுங்கிறதுனால அது தோஷம். பக்தியில் கற்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ரூபம் மாறுதல்களை எல்லாம் கணக்கில் வைக்கிறது கிடையாது. பக்தியில் கற்புனா, இப்போ நான் பராசக்தியை அவ கிட்ட தொடர்ந்து கேட்கணுன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஒரு இடத்துல தொடர்ந்து நோண்டணும். ஆனால் இந்த இன்னொரு ரூபத்தை கொண்டு வர்றப்ப இது வேறங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது.
வெங்கடேச சுப்ரபாதம் படித்தாலும் அவள் யார், விஷ்ணு ரூபிணி அப்படிங்கிறது இருக்கணும். வெங்கடேஸ்வர ரூபத்தில் விஷ்ணு ரூபத்தில் இருக்கக்கூடிய தேவியைத்தான் நாம் எழுப்புகிறோம் அப்படின்னு நமக்குள்ளே இருக்கணும். ரூப பேதங்கள் நமக்கு எப்போ தெரியுதோ அப்போ தோஷம் வந்துடுது. இது அப்போ இந்த கற்பு அதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கே அப்படின்னா, அந்த கற்பெல்லாம் எப்போ வரைக்கும் சொல்லியிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வர்ற வரைக்கும் தான். தொடர்ந்த உபாசனை அவகிட்ட போய் சேர்றதுக்கு தான் நீங்கள் 4 இடத்துல போய் எல்லா பக்கமும் செதற விடாமல் ஒரே இதுவாக போகணும் அப்படின்னு. இப்போ ஒரே இதுவாக போய் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன எல்லா சுவாமியும் ஒன்று, ஒரு பேதமும் இல்லையே, இங்கே இருக்கிறது ஒரே பரம்பொருள் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த ஒரே பரம்பொருளை தானே எந்த விதமாக இப்போ நீங்கள் இங்கேயே ஸ்கேட்டர் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆவீங்க? நான் லலிதா சஹஸ்ரநாமம் நித்திய பாராயணம் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் யாரோ இன்னொருத்தங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் நித்தியம் பாராயணம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க சொல்கிறாங்க வேறு ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லி இது நீ தினம் சொல்லு அப்படின்னு. இப்போது இத்தனையும் தினம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. ஏதாவது ஒரு வழியில் போனால் அதனுடைய பலனை அனுபவிக்கலாம். அதுக்கு தான் கற்பு வேணும். பக்தியில் கற்புங்கிறது அதுதான். சரி, அங்கே போக வேணாம் நம்ம. இப்போது ஜடபரதரோட கதையில் பாருங்கள், அவருக்கு இருந்தது என்ன? கருணை. கருணை நல்ல விஷயம் தானே. அவர் பரதர் இந்த தேசத்துக்கு பாரத தேசம்னு பேர் வர்றதுக்கு காரணமாக இருந்தவர். அவருக்கு எதுவுமே வேணான்னு பெரிய மகாராஜா சக்கரவர்த்தி எல்லாத்தையும் துறந்து குடும்பம், வீடு, அரண்மனை, தேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ராஜ வாழ்க்கைன்னா எப்படி இருந்திருக்கும், அது எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போனார். நான் தபஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு போய் தபஸ் பண்ணார். இறைவனையே நினச்சி இருந்தார். ஒரு கர்ப்பிணி மான் குழந்தையை பெற்று போட்டுட்டு செத்து போச்சு, தண்ணியில் அடிச்சுட்டு வந்துச்சு. இந்த குட்டி மான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை காப்பாற்றினார். ஏன் காப்பாற்றினார்? கருணையினால் காப்பாற்றினார். கருணை தப்பா? தப்பில்லை. கொண்டு வந்து வச்சு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு கொடுத்து, அது சின்ன குழந்தையாக இருக்குது, அதுக்கு ஒன்றும் தெரியல, அதுக்கு சரி பண்ணி பண்ணார். இது ரைட்டு. ஆனால் அது மேலே அவருக்கு ஒரு பாசம் வர ஆரம்பிச்சுது. நாம் காப்பாற்றினது, இதுக்கு ஒன்றுமே தெரியாது, நாம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி ஞாபகமாக பார்த்துக்கோங்க. இந்த உலகத்தில் தானாக எல்லாமே பிழைக்கும்படியாகத்தான் இறைவன் படைச்சிருக்கார். நான் இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா, இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் நீங்கள் இல்லைன்னாலும் இந்த பிரபஞ்சம் இதே மாதிரி தான் நடக்கும். எவ்வளவு வீடுகளை பார்க்குறோம். ஒரு குடும்ப தலைவி எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் இல்லாமல் போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே நினைக்கிறாங்க இந்த குடும்பம் இனிமேல் எப்படி பிழைக்கும், என்ன ஆகும் அப்படின்னு. அந்த குடும்பம் என்ன பிழைக்காமல் போயிடுச்சா? அவர் பார்த்துட்ருக்காரு எல்லாத்தையும், அவர் பிழைக்க வைக்கிறாரு, அவர் நடத்துகிறாரு. அந்த அம்மா நடத்தலை அந்த குடும்பத்தை. அந்த அம்மா மூலமாக அந்த குடும்பத்தை இறைவன் நடத்தினார். இப்போ அந்த அம்மா இல்லை, வேறு யார் மூலமாவது நடத்துவார் அதை. ஸோ இங்கே யார் இல்லைனாலும் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். நம்ம தலைமையில் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, கோபுரம் தாங்கி பொம்மை அப்படின்னு. நாம் அப்படி நினச்சிக்கிறோம். இந்த கோபுரத்தில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பொம்மை உட்காந்துருக்கும், ஒரு அரக்கன் மாதிரி பெரிய வயிறு வச்சு இப்படி வச்சு ஒரு பொம்மை உட்காந்துட்ருக்கோம். அந்த பொம்மை நினச்சிக்குமா இந்த கோபுரத்தை நாம் தான் தூக்கிட்டு நிற்கிறோம், நாம் மட்டும் கையை இறக்கிட்டோன்னா இந்த கோபுரம் கீழே விழுந்துரும் அப்படின்னு. அப்படியா? அந்த பொம்மை மேலேயா நிற்குது கோபுரம்? இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்த ராகம் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, நான் ஒரு பெரிய ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தி நாம் இல்லாட்டி இங்கே எதுவுமே நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டா நமக்கு அது மேலே ஒரு இப்போ இந்த மான் மேலே அவருக்கு அப்படி தான் வந்துடுச்சு. நம்ம இல்லாட்டி இந்த மான் எப்படி பிழைக்கும், நம்ம ஐயோ இதுக்கு சாப்பிடுமா, என்ன பண்ணுமோ அப்படின்னு. கடைசியில் என்னாச்சு, எதுக்காக இவ்வளவையும் திறந்து காட்டுக்கு வந்தாரோ அது மறந்து போய் மனசில் எப்போவும் மானோட ஞாபகம் தான். மான் என்ன பண்ணுமோ, மான் சாப்பிடுமா, அது புலி அடிச்சிடுமா, அது எப்படி காப்பாற்றுறது, இதே ஞாபகம். உயிர் விடுறப்ப கூட நாம் இல்லை, நாம் உயிர் போகுதே, இந்த மான் இனிமேல் எப்படி பிழைக்கும் அப்படின்னு மானை நினச்சிக்கிட்டே உயிர் விட்டார். திரும்ப மானாகவே பிறந்தார். எதை நினச்சி நாம் உயிரை விடுறோமோ அதுவாகவே திரும்ப பிறப்போம் அப்படிங்கிறது இருக்குது. திரும்ப மானாகவே பிறந்தார். அதுக்கப்புறமா அவர் ஜடபரதரானார், முக்ஷ இருந்தார், அதெல்லாம் விட்டுருங்க.
ஆனால் இங்கே அவர் மனசில் ஏற்பட்ட அந்த கருணை என்னவாச்சு? ராகமாக மாறிடுச்சு. கருணை நல்லது, ஆனால் அது ராகமாக மாறுறப்போ அதை அவர் நிறுத்தியிருக்கணும். இதே மாதிரி பகவத்கீதையில் பாருங்கள், அர்ஜுனனுக்கு போருக்கு வந்து நின்ன உடனே எல்லாரும் சொல்லுவாங்க பகவத்கீதை வந்து போருக்கு தூண்டினது. அந்த அந்த புஸ்தகம் எப்படி ஒரு மதத்தினுடைய புனிதமான நூலாக இருக்க முடியும்? ஏன்னா போர் செய், சண்டை போடு, எல்லாரையும் கொல்லு அப்படின்னு தூண்டின புஸ்தகம் அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பிரச்சனை வந்து அந்த மக்கள் கஷ்டப்பட்டாங்க, சரியான தலைமை இல்லை, கெட்டவங்கள்லாம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தர்மம், அதாவது தர்மம் தான் வேர், எப்போவுமே தர்மம் தான் வேர். தர்மங்கிற வேர்லேருந்து வரக்கூடிய மரத்தில் தான் இந்த கருணை ஆகட்டும், அன்பு ஆகட்டும், காதல் ஆகட்டும் எல்லாமே இருக்கணும். இந்த கருணை, அன்பு, காதல் எல்லாம் நல்லது தானே அப்படின்னா அதுக்காக நான் வேறு தப்பாக ஏதாவது பண்ண முடியுமா? காதல் நல்லதுன்னா எனக்கு தர்மம் இருக்குது, யாரை காதல் பண்ணணும் அப்படின்னு. அந்த தர்மத்தை நான் தாண்டி போகிறேன் அப்படின்னா கீழே வேர் போகுது. நான் அன்பாக இருக்கேன் அப்படின்னா எந்த வரைக்கும் அப்படின்னு இருக்குது, எது வரைக்கும் அன்பாக இருக்கலாம்? வேர் பாதிக்கப்படாத வரைக்கும், தர்மம் வீணாகாத வரைக்கும். உன் தர்மத்துக்கு எதிராக இருக்குன்னா எப்பேற்பட்ட கருணையாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் அது தப்பு. இங்கே தர்மம் என்ன, கிருஷ்ணர் சொல்லிட்டு இருக்காரு தர்மம் என்னன்னு, கெட்டது போகணும், நல்லது வரணும், துரியோதனாதிகள் அழியணும், பாண்டவாதிகள் ஜெயிக்கணும், இது நடந்து நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும், மக்கள் படுற துயரங்கள்லாம் தீரணும். இந்த தேசத்தையே ஒரு தோஷம் பிடிச்சிருக்கு, அந்த தோஷம் விலகணும். அதுக்காக போர் பண்ணுறதுக்கு இவரை கொண்டு வந்து அங்கே நிறுத்தி வச்சிருக்கார் முன்னாடி. இவருக்கு கருணை வருது. யார் மேலே? தாத்தா மேலே, பெரியப்பா மேலே, சித்தப்பா மேலே, அண்ணன் தம்பிங்க மேலே, அண்ணன் தம்பியோட குழந்தைங்க மேலே, எல்லார் மேலேயும் இவருக்கு கருணை வந்தது. விஷாத யோகம், அர்ஜுன விஷாத யோகம். அந்த கருணை நாம் என்ன நினைக்கிறோம்? நல்லது தானே, கருணை நல்லது தானே, அவர் நம்ம பிள்ளைங்களாச்சே, பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்களாக இருந்தாலும், அண்ணன் தம்பி பசங்களாக இருந்தாலும் நம்ம பசங்களாச்சே அப்படின்னு நினச்சாரே. இப்போ அப்படி நினச்சாரே, அபிமன்யுவை கொல்றப்ப அவங்க நினச்சாங்களா அப்படி? அப்போ எது கெட்டது அழியணும் அப்படிங்கிறதுல அதுதான் தர்மம். தர்மங்கிற வேரை விட்டுட்டு கருணைங்கிற கிளையை காப்பாற்றுறேன் நான் அப்படின்னு கிளையை வேரில் வெந்நீரை ஊற்றிட்டு கிளையை மட்டும் காப்பாற்ற முடியுமா? தர்மம் முக்கியம், அதுக்கு தான். அப்போ இங்கே கருணை அவருக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது? அது ராகமாக மாறி இருக்கு அர்ஜுனனுக்கு. நம்ம தாத்தா மக்கள் மேலே இல்லை அந்த அக்கறை, இது வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மக்கள் மேலே அக்கறை இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம தாத்தா செத்து போவாரே, நம்ம பெரியப்பாவாச்சே, நம்ம அப்பாவாச்சே, நம்ம குழந்தைங்களாச்சே அப்படின்னு இது ராகம். இப்போ தர்மம் கண்ணுக்கு தெரியாமல் போனதுக்கு காரணம் ராகம்ங்கிற தோஷம். கண்ணாடியில் இருக்கிற அழுக்குனால கண்ணு சரியாக தெரியல. இப்போ அர்ஜுனனுக்கு இந்த ராகம் உள்ள வந்தது, அதனால் தர்மம் எதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த பற்றுக்கள் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு அற்புதமான கதை சொல்லுவாங்க. 2 துறவிகளுக்கு முக்கியமானது பெண்களை தீண்ட மாட்டாங்க. அப்படி ஒரு அவங்களுக்கு விரதம், அது ஆசைகளை அடக்கணும், அனுபவிக்கக்கூடாது. அதனால் இந்த 2 துறவிகளும் ஒரு நதியை கடந்து போகிறதுக்காக வந்து நிற்கிறாங்க. அங்கே ஒரு பெண், அவளால் அப்படியே தண்ணி ரொம்ப போய்கிட்டு இருக்கு, அவளால் இறங்கியெல்லாம் நடந்து போக முடியாது, அழகான பெண் அப்படியே நின்றுட்டுருக்கா, எனக்கு எப்படி அந்த பக்கம் போகிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறா. 2 துறவிகளும் அந்த தாண்டி நடந்து போகிறாங்க அந்த ஆற்றை. அதில் ஒரு துறவி என்ன பண்ணார், அந்த பொண்ணை டக்குன்னு தூக்கி ஷோல்டர் மேலே வச்சுக்கிட்டாரு, விறுவிறுன்னு தாண்டி போனார், அங்கே இறக்கி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இந்த கூட வந்த துறவி தண்ணியில் இறங்குனதுலேருந்து அவருக்கு கோவம், அவளை தூக்கிட்டு போகிறான் பாரு, என்ன இவெல்லாம் ஒரு துறவியா, இதெல்லாம் ஒரு சாமியாரா, பொண்ணை தூக்குறது தான் இதுக்கெல்லாம் துறவா, இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா, இதுதான் கற்றுக்கிட்டானா அப்படின்னு கோவமாக வருது இவனுக்கு. அவ்வளோ ஆத்திரத்தோடு வரான். கரையில் இறக்கி விட்டு அவர் நடந்து போயிட்டார். இவன் பின்னாடியே நடந்து வரான், கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் திட்டிக்கிட்டே வரான். அவங்க போயிட்டாங்க ஒரு 2-3 கிலோமீட்டர். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தாண்டி நடந்து போய். இப்போது பொறுக்கவே முடியாமல் யாருமே பதில் சொல்லலை இவனுக்கு. சண்டைக்கு யாராவது சண்டைக்கு வான்னு நிற்கிறான். யாருமே வந்து அவர் பக்கம் நியாயம் இருக்க நல்லது தான் சொல்லலை. எப்படி சொல்லுவாங்க? பொண்ணை தூக்கிட்டார் ஒரு துறவி, அவங்க நல்லது தான் எப்படி சொல்லுவாங்க? ஆனால் அவர் கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு பயம். ஏன்னா அவர் அமைதியாக போயிட்டுருக்காரு. அப்போ என்ன செய்கிறதுன்னு இவங்களுக்கு தெரியல, யாரும் பதிலுக்கு வரல. சரி, கடைசியாக இவர்கிட்டயே பிரச்சனை பண்ணிவிடுவோன்னு நேராக அந்த துறவிக்கிட்டேயே போய், நீங்கள் எப்படி ஒரு பொண்ணை தூக்கலாம் ஷோல்டரில்? துறவி தானே நீங்கள்,
அப்புறம் எப்படி அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தீங்க? ஒரு அழகான பொண்ணை பார்த்தா உடனே ஷோல்டரில் தூக்கிடுவீங்களா? அப்போ தீண்டினது தப்பு தானே, பெரிய பாவம் தானே பண்ணிட்டீங்க அப்படின்னு சண்டைக்கு போனான் அந்த துறவிக்கிட்ட. அந்த துறவி திரும்பி சொன்னாராம், நான் அந்த பொண்ணை ஆற்ற தாண்டினோடனே இறக்கி விட்டுட்டேன், நீ தான் இன்னும் தூக்கிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு. அப்போது இவருக்கு மனசளவில் எந்த அட்டாச்மெண்ட்டும் அந்த தூக்குனப்ப இல்லை. அந்த பொண்ணு அழகாக இருக்குன்னு பார்க்கல, இந்த பொண்ணை நம்ம தூக்குறமேன்னு நினைக்கல, எதுவுமே இல்லை. ஒரு உயிரை இந்த பக்கத்தில் அந்த பக்கம் கொண்டு போய் விடுறோங்கிற அந்த சாதாரண ஒரு கருணை மட்டும்தான் இருந்தது. அந்த கருணை அங்கே இறக்கி விட்ட உடனே முடிஞ்சு போச்சு, அவர் போயிட்டார். ஆனால் அந்த பொண்ணோட அழகை பார்த்து, அந்த பொண்ணுங்கிறத பார்த்து, எப்படி தூக்கலாங்கிறத பார்த்து இவ்வளவும் யோசித்தவன் தான் 2 மணி நேரத்துக்கு இன்னும் அந்த பொண்ணை சுமந்துட்டுருக்கான் மனசில். இதுதான் ராகம். ராகம்ங்கிறது என்னன்னா, நாம் எல்லார் கூடயும் அன்பாக இருக்கிறது. அதுதான் இப்போ இந்த ராகத்தை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னா, இந்த ராகத்தை அனுராகமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகத்தை ஜெயிக்கணும்னா ராகத்தை அனுராகமாக மாற்றணும். அனுராகமாக மாற்றுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லா காதலையும், எல்லா அன்பையும், எல்லா பற்றையும் ஒரு பொருள் மேலே வைக்காதீங்க, எல்லாத்து மேலேயும் வைங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோன்னா, ஒரு மொபைல் வச்சுக்கலாம், அதான் எல்லார் கையிலையும் இருக்காது தான். இப்போ மொபைல் வச்சுருக்காங்க அப்படின்னா, சில பேரை பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் பேசுகிறதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த மொபைலை தரையில் கூட போடுவாங்க. தரையில் வைப்பாங்க, மண் மேலே வைப்பாங்க, வெயிலில் வைப்பாங்க, தண்ணி மேலே வைப்பாங்க, எங்கே வேணால் வைப்பாங்க. ஆனால் அவங்க ஃபோனாக இருந்ததுன்னா எங்கேயுமே வைக்க மாட்டாங்க. அவங்க ஃபோனை நாம் எங்கேயாவது வச்சுட்டோன்னா, என்ன இங்கே போய் வச்சுருக்கீங்க, அது ஸ்க்ராச்சஸ் ஆகும்ல அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க. ஆனால் அதே இடத்துல நம்ம ஃபோனை அவங்க வைப்பாங்க. இப்போ இது என்ன, இதை நான் என்ன சொல்கிறேன், இது ராகம்னு சொல்கிறேன். அவங்களுக்கு அந்த ஃபோன் மேலே இருக்கக்கூடிய அதீதமான பற்று, அந்த பற்றுனால அவங்களுக்கு வேறு எதுவும் கண்ணுக்கு தெரியல. உங்கள் ஃபோன் கையில் வர்றப்ப இதுவும் நம்ம ஃபோன் மாதிரி தானே அப்படின்னு அவங்களுக்கு தோணலை. ஆனால் அவங்க ஃபோனை மட்டும் அவங்க காப்பாற்றணும், அது மேலே அவ்வளோ பற்று, அதில் ஒரு கோடு விழுந்துடக்கூடாது, அது ஒன்றுமே ஆகிடக்கூடாது அப்படின்னு. அப்படி வச்சுக்கிறது நல்லது தானே அப்படின்னா கிடையாது. இது ராகம். இது அனுராகமாக மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த பொருளையும் ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது, எந்த பொருளையும் அப்படி தூக்கி போடக்கூடாது, அதுக்கு சரியான இடத்துல வைக்கணும், யாரோடதாக இருந்தாலும் அதை பத்திரமா வச்சுக்கணும். இது வந்தால் அது அனுராகம். ராகத்தை அனுராகமாக மாற்றுறதுங்கிறது இப்படி தான். உங்கள் பொருள் மேலே மட்டும் கிடையாது அக்கறை, எல்லா பொருள் மேலேயும் அக்கறை. உங்கள் சொந்தங்கள் மேலே மட்டும் இல்லை அன்பு, எல்லார் மேலேயும் அன்பு. அப்போ நான் பொசசிவாக இருக்கேனே அப்படின்னா அதுதான் தப்புன்னு சொல்லிட்டேனே. நீ ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே பொசசிவாக இருக்கணும்? இங்கேயும் அதே அன்பு, அங்கேயும் அதே அன்பு. அன்பு அவ்வளோதான். அன்பு கொஞ்சம் கூடலாம் குறையலாம், அதனால தப்பில்லை. நம்ம வீட்டு குழந்தைங்கள கொஞ்சம் ஜாஸ்தியாக நேசிக்கலாம், ஆனால் பற்று வந்துடக்கூடாது. அந்த குழந்தைங்கள் இங்கே பற்று வர்றப்ப என்ன ஆகும், அவங்கெல்லாம் கெட்டாலும் பரவாயில்ல, இந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு வரும். துவேஷம் பின்னாடியே வரும், ராகத்வேஷம்னு சொல்கிறது. ஸோ இங்கே ராகத்தை அனுராகமாக மாற்றணும் அப்படின்னா என்ன ஆகும், அது தோஷமாக ஆகாது. அனுராகமாக இருக்கிறப்ப அது தோஷமாக ஆகாது. ஏன்னா உங்களுக்கு அப்படி ஒரு பொசசிவ்னஸோ அப்படி கோந்து போட்டு ஒட்டின மாதிரியோ ஆனால் எல்லார் மேலேயும் அன்பு இருக்குது. நீங்கள் எங்கெல்லாம் ஒரு பொருளை நீங்கள் அது மாதிரி பார்க்குறீங்களோ அதை எல்லா பொருளுக்கும் விரிங்க. ப்ராட் மைண்டுன்னு அதை தான் சொல்கிறது. எவ்வளோ ப்ராட் ஆக்கணும் அப்படின்னா, அங்கேயுமே நான் தான் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின்னதுக்கப்புறம் குரு என்ன யார் என்ன, ஈசனோட ஆயினும் ஆசை அருமின். அங்கே மரியாதை இருக்கலாம், அன்பு இருக்கலாம், பற்று இருக்கக்கூடாது. பற்று கண்டிப்பாக இருக்கக்கூடாது. பற்று இருந்தால் என்ன ஆகும்னா, எனக்கு மட்டும்தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், நீங்கள் அங்கே போய் கிளாஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் இங்கே பேசுகிறீங்க, அவங்கள்ட்டெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் என்கிட்ட மட்டும் பேசுங்க அப்படிங்கிறது. அது யாருக்கு கஷ்டம்? 2 பேருக்குமே கஷ்டம். நீங்கள் ராகமாக ஒருத்தங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பை நீங்கள் ராகமாக மாற்றினீங்கன்னா 2 பேருக்குமே கஷ்டம். அது ஜாஸ்தி எஃபெக்ட் ஆகிறது நீங்களாக இருப்பீங்க. ஆனால் அந்த இன்னொரு சைடில் இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு விதத்தில் டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் ஜாஸ்தி நீங்கள் தான் அஃபெக்ட் ஆவீங்க. இந்த மாதிரியான ராகம் துவேஷம் எது இருந்தாலுமே ஜாஸ்தியாக அஃபெக்ட் ஆகிறது நீங்கள் தான் அஃபெக்ட் ஆவீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அனுராகமாக மாற்றுங்க, அப்போ ஒன்றும் ஆகாது. இப்போது பற்று ஒரு விஷயத்தில் வைக்காதீங்க.
காலையில் காஃபி குடிக்கணும் அப்படின்னா காஃபி குடிக்கிறதுன் மேலே பற்று வேணாம். காஃபி குடிக்கிறது தப்பு கிடையாது, நீங்கள் அனுபவிக்கக்கூடாதுன்னு நீங்கள் யாரும் சொல்லலை. அனுபவிக்கிறது இப்போது ஏசி போட்டு தூங்கலாம், தப்பில்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் ஏசி வாங்கி போட்டு தூங்கலாம். ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே ஏசி இல்லைன்னா ஐயோ நான் ஏசி இல்லாமல் இருக்கவே மாட்டேன், ஐயோ ஐயோ அப்படின்னா அங்கே ராகம் துவேஷம் எல்லாம் வரும். இது இருந்தாலும் தூங்கணும், இல்லைனாலும் தூங்கணும், அதுதான் வாழ்க்கை. நீங்கள் எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகி அந்த இடத்துல ஒரு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தங்க வந்து ஐயோ ஏசியே இல்லையா, ஏன் ஹாலில் ஏசி போடல அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எரிச்சல் தானே வரும். அதே தானே அவங்களுக்கும் வரும். அப்போது இப்போ உங்களுக்கு ராகம் எங்கே இருக்குது? ஏசி ரூமில் பெட் மேலே இருக்குது. அப்போது எங்கே போனாலும் தூங்குறப்ப ஐயோ நம்ம பெட்டு இல்லை, அங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஏசி இருந்தால் நல்லாயிருக்கும், இங்கே நல்லா இல்லை. உங்களுக்கு பெட்டு போட்டு கொடுத்தாலும் என்ன சொல்வீங்க? என் பெட்டு மாதிரி இது சாஃப்டாக இல்லை. இப்படி இருந்தால் என்னாகும்? உங்களுக்கு எங்கேயுமே நிம்மதி இருக்காது. இப்போ சோஷியல் மீடியாவில் லைக்குக்கு அடிச்சுக்கிறாங்க பாருங்கள், அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணால் லைக் விழும் அப்படிங்கிறதுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு எல்லாருக்கும். எப்படி வாங்குறது லைக்கை? நீ இவ்வளோ பெரியா, நான் அதுக்கு மேலே போகிறேன். எவ்வளோ மேலே போக முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. லிமிட்டை தாண்டி போகிறதுக்கு காரணம் இந்த லைக் மேலே வந்த பற்று. இது மாதிரி தான் எது மேலேயாவது ஒரு பற்று வந்துடும். அதை வாங்கணும், அதை வேணும்னு முடிவு பண்ணிட்டா. இப்போது காசு தான் சேர்க்கணும்னு முடிவு பண்ணி தானே இப்படி கோடி கோடியாக சேர்க்கறதுக்கு யார் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரால இருந்தாலும் ஆகட்டும், பொலிட்டீஷியன்ஸ் ஆகட்டும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகட்டும், யாராக இருந்தாலும் காசு வேணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோடு போயிட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி இல்லை, எதுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு. எதுக்குங்கிற கேள்வி இல்லை, எதுக்கு இவ்வளோ காசுங்கிற கேள்வி கேட்கக்கூட நேரம் இல்லை. அவங்களுக்கு ஒரே குறிக்கோள், காசு மேலே ராகம் இருக்குது. அந்த காசை யாரெல்லாம் சம்பாதிக்க விடலையோ அவங்க மேலெல்லாம் துவேஷம் இருக்குது. ஏன்னா இது வந்தால் அது வரும். ஸோ இந்த ராகம் அப்படிங்கிறது அவ்வளவு மோசமான ஒரு விஷயம். அதை நீக்கக்கூடியவள் யார் அப்படின்னா நீராகா ராகமதனி. நீராகா கொஞ்சம் கூட ராகம் இல்லாதவள், கொஞ்சம் கூட அந்த பிணைப்பு, எது மேலேயும் பிணைப்பு இல்லாதவளாக இருக்கிறதுனால அவளுக்கு ஈஸியாக இதை வெளியில் தூக்கி போட முடியுது. மனசு போய் ஒட்டிக்கிற கம்மு தான் ராகா. எங்கே போய் ஒட்டுதுன்னு மட்டும் கவனிங்க, இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க, எது மேலெல்லாம் எதையெல்லாம் உங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டா உங்களுக்கு கோபம் வரும், துவேஷம் எப்போ வரும், யாரெல்லாம் உங்களை அலட்சியம் பண்ணால் உங்களுக்கு தோஷம், யார் பார்க்கலைன்னா, யார் உங்ககிட்ட பேசலைன்னா உங்களுக்கு கோபம் வரும், எந்த பொருள் இல்லைன்னா உங்களுக்கு கோபம் வரும், எந்த ஊரில் இல்லைன்னா உங்களுக்கு கோபம் வரும். இதெல்லாம் எங்கே ஏதாவது ஒரு ஐட்டம் இருந்துச்சுன்னாலும் ராகம்ங்கிற தோஷம் நமக்கு இருக்குது. இந்த 17 தோஷங்களில் ஒரு தோஷம் இருந்தால் கூட எலிஜிபிலிட்டி கிடையாது. ஏதோ ஒன்று தானே போனால் போதுன்னெலாம் சேர்த்துக்க மாட்டான். தோஷம் இல்லாமல் வரணும், அப்போ தான் அவள் அவகிட்ட நம்மளை சேர்த்துப்பா. பற்றுக பற்றற்றான் பற்றினை. பற்றே இல்லை பற்றற்றான்னு சொல்கிறது தான் இங்கே நீராகா அப்படின்னு சொல்கிறாங்க. நீராகான்னா பற்றற்றான். பற்றுக பற்றற்றான் பற்றினை. நீராகா மேலே பற்று வைங்க. ராகம் இல்லாதவள் மேலே பற்று வச்சா அவள் ராகமதனி, உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ராகத்தை எடுத்துடுவான். பற்றுக பற்றற்றான் பற்றினை. எதுக்கு அப்படின்னா பற்று விடற்கு. அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அந்த பற்று தப்பு இல்லையா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வருது ஈசனோட ஆயினும் ஆசையருமீன். அப்புறம் அதை விட்டுக்கலாம். முதல்ல இதையெல்லாம் விடுறதுக்கு நாம் ஒரு குட்டி கதையில் ஒரு கதை போட்டிருந்தோம். இந்த உண்ணிகள் எல்லாம் மேலே ஏறிடும். உண்ணிகள் மேலே ஏறினோடனே ஒரு குச்சியை கையில் வச்சுக்கிட்டு அந்த குச்சியை வாயில் வச்சு அதில் உண்ணிகள் எல்லாம் மாறினோடனே அதுக்கு போட்டுட்டு மேலே ஏறி வந்துடுச்சுன்னு ஒரு குட்டி கதையில் இருக்கும். நான் உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பற்றை எல்லாம் மிச்சமே நமக்கு அப்படியே 10 விஷயங்கள் 100 விஷயங்கள் மேலே பற்று இருக்குது. அதையெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வைப்போம். முதல்ல அம்மா மேலே,
வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் கழட்டி விட்டுடலாம். இந்த பற்றெல்லாம் விட்டதுக்கப்புறம் இந்த ஒன்றே ஒன்று தானே இருக்குது, அப்புறமா இதை விடுறது எப்படின்னு அப்புறம் யோசிச்சுக்கலாம். ஈசன் மேலே இருக்கக்கூடிய ஆசையை எப்படி விடுறதுங்கிறது கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ மிச்சம் எல்லாத்தையும் எடுத்து ஈசன் மேலே வைக்கலாம். முதல்ல ஒரு இடமா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோன்னா அங்கேருந்து எடுத்து போடுறது ஈஸி. அது என்னங்கிறது அந்த ஞானம் வரும் அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்து மேலே இருக்கக்கூடிய ராகத்தையும் கொண்டு வந்து தேவி மேலே வைப்போம். என்னவா இருந்தாலும் அவகிட்ட சொல்லுவோம். நமக்கு ஃப்ரெண்ட் அவள் தான், அம்மா அவள் தான், அப்பா அவள் தான், கூட பிறந்தவளும் அவள் தான், நம்ம குழந்தையும் அவள் தான். அப்போது அவகிட்ட எல்லாத்தையும் வைப்போம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் போயிடும். இந்த ஃபோன் மேலே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா, என்ன இதை விட உன்னி கதை சொல்லியிருக்கேன்னு தான் சொன்னேன், இருக்குது குட்டி கதைகளில் இருக்குதுன்னு தான் சொன்னேன். ஸோ இது மேலே எனக்கு ஏன் இவ்வளோ ஆசை இருக்குது, அப்போ நான் இதை இனிமேல் ஒரு 10 நாளைக்கு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வைங்க. அப்படி தான் அறுக்க முடியும். அதை எது மேலே அப்படி இருக்கோ அது மேலே இருக்கிறத டெம்பரவரியாக நிறுத்துங்க. டெம்பரவரியாக நிறுத்துகிறப்போ உங்களுக்கு வலி வர்றது குறைய ஆரம்பிக்கும். இப்போ எது மேலேயாவது உங்களுக்கு அவ்வளோ இருக்குன்னா ஒரு 10 நாள் இல்லாத போது பழகி போயிடும். அப்புறம் திரும்ப பார்க்குறப்போ அந்த பற்று இருக்காது. 10 நாள் கழித்து திரும்ப புதுசாக அந்த ஃபோனை எடுக்கிறப்போ முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ பற்று இருக்காது. 10 நாள் இல்லாமலும் இருந்துட்டிங்கல்ல, அது மனசுக்கு தெரிஞ்சு போயிடும், இது நமக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னு. அப்படி ஒவ்வொரு விஷயத்தின் மேலேயும் இருக்கக்கூடிய ராகம் அப்படிங்கிறது ஒரு ஒரு எல்லை, நமக்கு ஒரு பவுண்ட்ரி இதோடு இப்படி கட்டி இருக்குது. நீங்கள் அதை தாண்டினாதான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளேயே போக முடியும். இந்த ராகம் மட்டும் இல்லை, இந்த 17ம் நம்மளை சுற்றி நிற்குது. இதை தாண்டி இந்த 17ஐயும் தாண்டி வெளியில் போனால் தான் அம்மா கிட்டே போக முடியும். இப்போது நாம் சொல்கிறோம் தினம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ அப்படின்னு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாம் நல்லா இருக்கட்டும்னு வர்றப்போ என் பிள்ளை மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ராகம் அனுராகமாக மாறிடுச்சு. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். சுவாமிக்கிட்ட போய் என்ன வேண்டிக்கிறோம், என் வீடு நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும். அப்போது ராகம் இங்கே இருக்கிற எல்லாம் சௌக்கியமாக இருக்கட்டும், அனுராகம். ராகத்தை அனுராகமாக மாற்றி, இதுவும் அதே தான். ராகத்தை முதல்ல அது கான்சன்ட்ரேட்டடாக ஒரு இடத்துல இருக்குது, அதை டைல்யூட் பண்ணுறோம். கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறத நம்மளால் கட் பண்ண முடியல, அதை டைல்யூட் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக இருக்குது. இப்போ நாம் பாசத்தை அப்போ ஒரே ஒருத்தங்க மேலே இருக்கக்கூடிய பாசத்தை 100 பேருக்கு பிரித்து கொடுக்குறப்போ அது கொஞ்சம் டைல்யூட் ஆகிடுது. 100 பேரும் எங்கே போனாலும் நம்ம அழுதுட்டு இருக்க முடியுமா என்ன? அது சரி, அவங்கவுங்க நல்லா இருந்தால் சரி, அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு இருக்குது. எவ்வளவோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் தீர்ந்துடும் இந்த இந்த பற்று மட்டும் இல்லாமல் போனால். அப்படி ஒட்டிகிட்டு இருக்கோம் பாருங்களேன், இந்த ஒட்டிக்கிற பற்று மட்டும் இல்லாமல் போனால் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் வராது. பொதுவாக பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை பெற்றவங்களும் சரி, ஆண் பிள்ளைகளை பெற்றவங்களும் சரி, அவங்க மேலே வச்சுட்ருக்கக்கூடிய அபரிமிதமான அந்த பற்று நாளாக நாளாக ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகிற அந்த பற்று தான் அவங்கள ஒரு இண்டிவிஜுவலுங்கிறதையே மறக்க வைக்குது. அந்த பசங்க ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்க விரும்பி அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்ந்து, நாம் அப்போ இருக்கவே கூடாதா, எங்கேயாவது போயிடணுமா? நான் இருக்கணும். அவங்க வாழ்க்கையில் நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு. நல்லது கெட்டதை எப்போ சொல்லணும், நம்மக்கிட்ட வந்து கேட்குறப்ப சொல்லலாம். ஆனால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது எப்போ வருதோ அது ராகமாக மாறுது. என்னை கேட்காம நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு எப்போ சொல்கிறோமோ அப்போ அவங்கள நாம் கண்ட்ரோல் பண்ணுறோம். கண்ட்ரோல் பண்ணாலே ராகம் வந்துடுச்சு, பின்னாடியே துவேஷம் வரும். அவங்க சொன்னதை கேட்காம போவாங்க, அப்போ பின்னாடியே துவேஷம் வரும். அவங்க மேலே ரொம்ப பாசம் ஜாஸ்தியாக இருந்தால், இப்போ பையன் இருக்கான், பையனை நம்ம கண்ட்ரோல்லையே வச்சுருக்கோம். அப்போ இருந்து ஆரம்பத்துலேருந்து அம்மா நான் இதை செய்யவா அப்படின்னு கேட்டு தான் செய்வான். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம். இப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் எல்லாம் இங்கே கொடுத்துருந்தான்ல, இந்த கண்ட்ரோல் எல்லாம் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கொண்டு போய் அங்கே கொடுத்துருவான். இப்போது ஒய்ஃப் என்ன முன்னாடி அம்மா கிட்டே என்னென்ன கேட்டுட்டு இருந்தானோ அதெல்லாம் இப்போ ஒய்ஃப் கிட்டே கேட்பான். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, பதவி பறி போயிடுச்சு. உடனே நாம் என்ன செய்கிறோம், ஏன் அங்கே கேட்குற, என்கிட்ட தானே கேட்கணும், ஏன் கேட்கல? அப்போது
எவ்வளவுக்கு அந்த ராகம் இருக்குது அப்படின்னா, அப்படி அவன் மாற்றி கேட்டானே அவன் மேலே கோபம் வரல, அவள் வந்து மாற்றிட்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு அந்த ராகம் இருக்குது. அந்த ராகத்தினுடைய டெப்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இவன் மேலே ரொம்ப பாசம், அஃபெக்ஷன். அவன் தப்பு செஞ்சால் கூட தப்பு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ அவன் ஏன் அங்கே போய் கேட்டான் அப்படின்னா, அவள் சொல்லியிருக்கா இனிமேல் உங்கள் அம்மாட்ட கேட்காத என்கிட்ட கேளுன்னு. அது உண்மை இல்லை. அவனை கேட்டு கேட்டு செய்கிறதுக்கு கண்ட்ரோலை நீங்கள் வச்சுருந்தீங்க. அவனுக்கு என்ன பழகியிருக்கு, எங்கேயாவது ஒரு இடத்துல கண்ட்ரோலை கொடுத்து வாழ தான் பழகியிருக்கு. அவன் இங்கேருந்து வாங்கி அங்கே கொடுத்துட்டான். ஸோ இந்த பற்று எங்கே இருந்தாலும் யார் மேலேயாவது துவேஷத்தை கொண்டு வந்தே தீரும். கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, எக்ஸ்பெக்டேஷனே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த தோஷம் நம்மக்கிட்ட இருந்து போகும். இப்போ ஒவ்வொரு தோஷமாக நாம் நீக்கிக்கிட்டு வரணும்னா முதல்ல நாம் நீக்க வேண்டிய தோஷம் ராகம். அளவில்லாத ஈடுபாடு எது மேலேயும் இருக்கக்கூடாது. இப்போது தமிழ் மொழி மேலே அளவில்லாத ஈடுபாடு வந்தால், சாதாரணமாக தமிழ் பிடிக்கும்னா அது மொழி பற்று. மொழி மேலே அளவில்லாத, நான் இதை தவிர மிச்சம் எந்த மொழியும் நல்லதில்லை, எதையுமே படிக்க மாட்டேன், எனக்கு இதுதான் அப்படின்னா அது மொழி வெறி. என் மதத்தை எனக்கு பிடிக்கும், அது மத பற்று. என் மதத்தை தவிர மிச்சம் எல்லாரையும் அழிச்சிருவேன்னா அது மத வெறி. இது அப்போ இது ரெண்டுக்கும் அதுதான் வித்தியாசம். இப்போது நான் என் மதத்தை நேசிக்கிறேன், மித்த மதங்களும் அவங்கவுங்க மதத்தை வாழட்டும்னு நான் அவங்களையும் நேசிக்கிறேன்னா அது ராகம் அனுராகமாக மாறுது. நான் என்னோடய மதத்தை நேசிப்பேன், மிச்சதையெல்லாம் அழிப்பேன்னா அங்கே அது ராகமாகவே இருக்குது, துவேஷமாக மாறுது. அதாவது என் மதத்துக்குள்ளே இல்லாமல் வேறு மதத்தை செய்கிறவங்க இருந்தால் அவங்க மேலே துவேஷம் வருது எனக்கு. அப்போ இந்த ராகத்தினால தான் அந்த துவேஷம் வந்தது. என் மொழியை தவிர வேறு மொழி பேசுகிறவங்கள பார்த்தா எனக்கு கோபம் வருது. ஏன்? இங்கே பற்று ஜாஸ்தியாக அந்த கோபம் ஜாஸ்தியாகுது. எதுவுமே மொழி மேலே பற்று இருக்கணும், நம்ம மதத்தின் மேலே பற்று இருக்கணும், நாம் வாழ்கிற நாட்டின் மேலே பற்று இருக்கணும். இது எதுவுமே வெறியாக மாறக்கூடாது. வெறியாக மாறிச்சுன்னா அங்கே தான் அது ராகமாக ஆகுது. ராகம் தோஷம் இருந்தால் கடவுள்கிட்ட போக முடியாது. நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம்? கடவுள்கிட்ட போகிறதுக்கு தான். கடைசி வரைக்கும் இருந்து இந்த நாட்டையும் மொழியையும் நானே காப்பாற்றுவேன், கட்டி காப்பாற்றிடுவேன் நான் பிறந்திருக்கோம். நாம் எதையுமே காப்பாற்ற பிறக்கலை. நாம் முக்தி அடைகிறதுக்காக நாம் பிறவி எடுத்திருக்கோம். நாம் பிறந்த மதத்தின் மேலே, நம்ம பிறந்த ஊரின் மேலே, நாட்டின் மேலே, மொழியின் மேலே பற்று இருக்கணும். அது வெறியாக மாறக்கூடாது, ராகமாக மாறக்கூடாது. அப்போ துவேஷம் வரும் மற்றவங்க மேலே. என் நாடு தான் சிறந்ததுன்னு சொன்னால் என் நாடும் சிறந்தது தான் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மிச்சது எதுவுமே சிறப்பில்லை அப்படிங்கிறது துவேஷத்தை கொண்டு வரும். இப்போ அந்த 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 துறவியோட கதையில் கூட பாருங்கள், நான் ரொம்ப அப்படியே பரிசுத்தமான துறவி, பொண்ணை நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்ததில்ல. அது ஒரு ஈகோ தான். அது மேலே அவருக்கு ரொம்ப பற்று, அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் பற்று. அதை நான் காப்பாற்றிட்டேன்னா நான் நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நான் எல்லார்ட்டையும் காமிச்சுக்கணும் அப்படின்னு அதுக்காக அவர் போராடுறாரு. அவன் ரொம்ப சர்வசாதாரணமாக அவருக்கு அந்த மாதிரியெல்லாம் எது மேலேயும் இல்லை. ஹெல்ப் பண்ணும், ஒரு கருணை. இதை தூக்கிட்டு போனால் நிஜமாகவே மனசில் அதை சுமந்துட்டு போனால் தான் தப்பு. அவர் மனசில் சுமக்கலை, ஒரு கருணை, ஹெல்ப் பண்ணார், போட்டார், போயிட்டார். ஆக்சுவலாக அங்கே தான் எந்த ராகமும் இல்லாத நிலை துறவியாக அவர் தான் உண்மையில் இருக்கார். ஸோ நம்ம இந்த ராகம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு, அப்படி இருந்ததுன்னா அவ்வளவு தீவிரமான பற்று எது மேலே இருக்கோ அதையெல்லாம் விட்டுட்டு அதையெல்லாம் தூக்கி தேவி மேலே வச்சு, என்னுடைய ராகம் அப்படிங்கிற தோஷத்தை நீக்கு அப்படின்னு அவகிட்ட கேளுங்க. ராக மதனியாக அவள் கடைஞ்சி மனசை உங்களுக்கு எங்கெங்கே இருக்கோ எல்லாம் சேர்ந்து வரும். கடைய என்ன ஆகும்? தயிரில் எல்லா பக்கமும் இருக்கிற வெண்ணையும் சேர்ந்து வரும். அப்படியே உருட்டி எடுத்து வெளியில் போட்டுருவாள். ஸோ ராகத்தை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறத அவகிட்ட நம்ம கேட்போம். இதுதான் நீராகா. அவளுக்கு ராகம் இல்லை, ராகமதனி நம்மளுடைய ராகத்தை நீக்குவாள். ராகத்வேஷங்கள் அப்படின்னு சொல்கிற ரெண்டையும் நீக்கக்கூடிய அந்த தேவி இருக்கிறாள் அப்படிங்கிறது இந்த நாமம். இன்றைக்கி இது போதும். அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீமாத்ரே நமக. சிவாய திருச்சிற்றம்பலம்.